டைட்டானிக் 1912 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி காலை இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டன் துறைமுகம் ஒருவிதமான அபூர்வமான உற்சாகத்தால் நிறைந்திருந்தது. டைட்டானிக்கின் கருப்பு நிற கப்பல் உடல் துறைமுகத்தை மேலிருந்து நோக்குவது போல உயரமாக நின்றது. புறப்படுவோரின் குரல்களும் வழியனுப்புவோரின் குரல்களும் துறைமுகம் முழுவதும் ஒலித்தன. இந்த கப்பல் ஒரு புதிய வாழ்க்கைக்கான கதவாகும் என்று மக்கள் நம்பினர். அந்த காலத்தில் டைட்டானிக் உலகின் மிகப்பெரிய பயணிகள் கப்பலாக இருந்தது. இங்கிலாந்தின் பெல்ஃபாஸ்ட் நகரில் உள்ள கப்பல் தொழிற்சாலையில் ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனத்தின் ஆணையின்படி அது கட்டப்பட்டது. 269 மீட்டர் நீளமான அதன் உடலும் 4 பெரும் புகைச்சிமினிகளும் மனித தொழில்நுட்பத்தின் உச்சத்தை சின்னமாக காட்டின. இத்தகைய கப்பல் ஒரு நாளும் மூழ்கும் என்று யாரும் நம்பவில்லை. பயணிகள் தங்களது தரத்தை பொறுத்து வெவ்வேறு வழிகளின் மூலம் கப்பலில் ஏறினர். முதல் தர பயணிகள் நிதானமாக ஆடம்பரமான உள்ளக பகுதியை நோக்கி நடந்தனர். 3ஆம் தர பயணிகள் தங்கள் சாமான்களை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு குறுகிய படிக்கட்டுகளில் அவசரமாக ஏறினர். அவர்கள் அனைவரும் ஒரே கப்பலில் பயணம் செய்தனர். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அவர்களின் அனுபவம் வேறுபட்டதாக இருந்தது. மதிய நேரத்திற்கு சமீபத்தில் டைட்டானிக் மெதுவாக சவுத்தாம்ப்டன் துறைமுகத்தை விட்டு நகரத் தொடங்கியது. அது நியூயார்க்கை நோக்கிச் செல்ல பிரான்சின் செர்பூர் மற்றும் அயர்லாந்தின் குவீன்ஸ்டவுன் ஆகிய இடங்களில் தங்க திட்டமிடப்பட்டிருந்தது. கப்பலின் நீண்ட ஊதுகுழல் ஒலி துறைமுகம் முழுவதையும் நிரப்பியது. அவ்வாறு அந்த கப்பல் மாட்சிமையுடன் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி முன்னேறியது. பயணம் தொடங்கியவுடன் முதல் தரம் ஒரு நெகிழ்ச்சியான தினசரி ஒழுங்கால் நிரம்பியது. உணவறையில் வெள்ளி கருவிகளும் கிறிஸ்டல் கண்ணாடிகளும் மின்விளக்குகளின் ஒளியில் மின்னின. பயணிகள் சிறந்த உணவுகளை ரசித்தும் நயமான உரையாடல்களில் ஈடுபட்டும் இருந்தனர். இங்கு கடலின் அபாயங்கள் வேறு ஒரு உலகின் கதைகளாகவே தோன்றின.